எல்லாருக்கும் வணக்கம். ஸோ +2 படித்து முடித்தவங்க ஏதாவது ஒரு டிகிரி இல்லை டிப்ளமோ இல்லை ஐடிஐ இல்லை ஏதோ ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல விஷயம், அதை பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இப்போ இவங்க எல்லாட்டையுமே நான் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி பண்ண போகிறீங்க, டிகிரி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் என்னோட ஒரே கேள்வி. இப்போ +2 முடிச்சாச்சு, மார்க் எடுத்தாச்சு, இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டோ ஸ்டேட் ஃபஸ்ட்டோ என்ன வேணாலும் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்து ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர போகிறீங்க. காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் 2 வருஷமோ 2 வருஷம் இருக்காது, 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் ஐடிஐ டிப்ளமோ இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து இன்னொரு டிகிரி பண்ணுவோம். யூஜி பண்ணோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? பிஜின்னு ஒரு டிகிரி பண்ணுவோம், ரைட்டா? இப்போ பிஇ பண்ணாங்கன்னா அடுத்து எம்இன்னு பண்ணுவாங்க. எம்இ முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? வேலை தேடி போவோம். ஸோ +2 முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 6 to 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் வேலைன்ற ஒரு விஷயத்தையே தேடி இந்த சொசைட்டி உங்களை தள்ளும். நீங்கள் +2 முடிச்சுட்டு டிகிரி படிக்கிற வரையும் வேலைன்ற ஒரு விஷயத்த இந்த சொசைட்டி உங்களை நோக்கி தள்ள போகிறது கிடையாது, ரைட்டா? எப்போ கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டிகிரி ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சிட்டோடனே என்ன வேலைக்கு போகலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ வேலைக்கு போவ, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ +2 முடித்தவங்க நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போகணும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். டிஎன்பிஎஸ்சியை பற்றி நான் பேசலை. நம்ம சேனலோட நோக்கம் டிஎன்பிஎஸ்சியும் தாண்டி நம்ம பசங்க ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மற்ற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் இது எல்லாத்துலேயும் உள்ள வரணும் தான் நம்மளோட நோக்கம். டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு சந்துக்கும் ஆள் இருக்காங்க. பட் ரயில்வே, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கெல்லாம் ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது வேலை பார்க்குற எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ தூரம் ஒவ்வொரு நாளும் அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. வேலை பார்க்குற இடத்துல இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ டிஎன்பிஎஸ்சி அல்லாமல், டிஎன்பிஎஸ்சியை தவிர ரயில்வேல இப்போ குரூப் டி, என்டிபிசின்னு இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் 10th 12th டிகிரி லெவல் இருக்குது. அடுத்து ஒரு வருஷத்துக்கு மினிமம் 20 எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டெக்னிக்கல் எக்ஸாமும் நான் டெக்னிக்கல் எக்ஸாமும் கண்டினியூவாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நல்லா கேட்டுக்கோங்க, மினிமம் 10வது முடிச்சிருந்தா 18 வயசு இருந்தாலே எலிஜிபிலிட்டி. இப்போ +2 முடிச்சவங்க ஒரு 6-7 மாசத்துலேயே, மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ இவ்வளோதான். ஸோ நம்மளோட நோக்கம் என்னன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இதெல்லாம் நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம். ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பண்ணாமல் ஒரு +2 முடிச்சு வர்றவங்களுக்கு பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது. நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வரும்போது காம்படிஷன் லெவல் ஹெவியாக இருக்கும். என்ன மாதிரி பேட்டர்ன் கேட்பாங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா காம்படிஷன் லெவல் அதிகமாக பேட்டர்ன், டிஃபிகல்ட்டி லெவல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கான அடாப்ட் ஆகுறது நான் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வந்து பண்ண போறேன்னா நான் தடுக்க போறதே கிடையாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் +2 முடிச்சிருக்கேன், நான் ஒரு ரயில்வே போறது எனக்கு விருப்பம், நான் போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு படிக்கிற சொல்லி கொடுத்தா நான் கண்டிப்பா போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும், எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியாது, எப்படி வேலை இருக்கும் தெரியாது, எங்க போடுவாங்கன்னு தெரியாது, எவ்வளவு சம்பளம் தெரியாது, என்னென்ன சலுகை இருக்குன்னு தெரியாது, உங்களுக்கு எந்த நாலேஜ் தெரியலைனாலும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கோம். ஸோ +2 முடிச்சிருந்தீங்கன்னா போதும், மதுரையில் வாரத்துக்கு 2 hours, வாரத்துக்கு ஒரு நாள் 2 hours நாங்கள் கிளாஸ் எடுக்க போகிறோம். உங்களோட 0 நாலேஜ்ல இருந்து உங்களோட டிகிரி படிக்கும் போதே கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு உங்களை கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க, நானே கான்டாக்ட் பண்ணுவேன். ஃபர்தராக எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம். முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 8th பே கமிஷன் இப்போ அண்டர் ரெக்கமெண்டேஷனில் இருக்குது. ஸோ இந்த 8th பே கமிஷனில் உங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு. மேக்ஸிமம் 8th பே கமிஷன் வர்றதுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 2027 தான் 8th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும். உங்களோட மாச சம்பளம் மினிமம் 10th முடிச்சிருந்தீங்கன்னா 2027ல மினிமம் 50,000 உங்களுக்கு கிடைக்கும். +2 முடிச்சிருந்தீங்கன்னா 20,000 கூட்டிக்கோங்க, 70,000 உங்களோட சம்பளமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க +2 முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது கோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னாலும், எந்த கோர்ஸ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் எந்த டிகிரி படிக்க போறேன், ஏன்னா ஆப்டிடியூடோ ரீசனிங்கோ நீங்க ஈவன் தோ பிரைவேட் கன்சர்ன் போய் ஒர்க் பண்ண போறீங்கனாலும் அங்கேயும் அது கண்டிப்பா ஃபில்டரிங் ப்ராசஸ்ல அதான் வரும். ஸோ அதனால நாங்கள் சொல்லிக் கொடுக்க போறது கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும்தான். ஸோ கிளாஸ் கண்டிப்பாக உங்களோட காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து 1 monthலையோ எப்பயோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுரையில் வந்து 2 hours உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதுக்காக அப்படின்னா தாராளமாக வரலாம். ஸோ உங்களுக்கு இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் டிகிரி முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னாலும் சந்தோஷமாக, ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் நான் சொன்னது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க.
இந்த வேலைன்றது உங்களுக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்றதுக்கான ரீசன் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ தயவு செஞ்சு அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.